சீரியஸா சொல்றேன், ரொம்ப கொடுமையான உலகம் இது. மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்க காப்பாற்றணும், ஆண்டவர் தாங்க காப்பாற்றணும். நம்ம ஆண்டவரோட நடந்து நடந்து நம்ம ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேரை நம்ம ரொம்ப சாஃப்டா வளர்த்துறோம். நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் வெகுளிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அவங்க சில நேரத்தில் அன்பை அது உண்மையான அன்புன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு தான் அவங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்கிறோம். யாராவது பக்கத்துல ஸ்கூல்ல ஒருத்தன் அடிச்சான் அப்படின்னு கேட்டா நீ திருப்பி அடின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அவன் அடிச்சானா நீ என்ன பண்ணு, நீ திருப்பி அடி, அவன் திருப்பி என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான்னு சொல்லி கொடுப்பான். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம் தெரியுமா, அவன் திருப்பி அடிச்சானா கூட நீ வாங்கிட்டு வந்துரு, டீச்சர்கிட்ட சொல்லு, ஆனா நீ அவனை திருப்பி என்ன பண்ணிடாத, அவன் கெட்ட வார்த்தை பேசினா நீ கெட்ட வார்த்தை பேசாதன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். உலகத்துல இருக்கிறவன் கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதுல இருந்தே நம்ம ஆண்டவருக்குள்ள பக்தியா வளர்த்துறதுனால நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்ல பிள்ளைகளா கூட இருக்கும். ஆனா உலகம் அவங்களை கெடுத்துரும். நம்ம பிள்ளைகள் ஈஸியா சிலரை நம்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற ஜப குறிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, யாரும் எங்களை அவங்களுடைய ஆதாயத்திற்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயன்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா உங்க வாழ்க்கையை தேடுங்க. சீக்கிரமா உங்க பாதையில நீங்க காலடி எடுத்து வைங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை அப்படியே மேல உயர்த்தி, எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் அந்த அறிவு வேணும், எங்க பிள்ளைகளுக்கு அந்த அறிவு வேணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஸ்தோத்திரம்பா.